உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவ, நீரே நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமே, நீர் விரும்புகிற பாத்திரமா இருக்கட்டும்பா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, நீரே என் தேவ, நீரே என் தேவ, நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. இயேசுவே பாடுங்க. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே. ஆமென். ஒரு விஷயம், அப்படியே எல்லாரும் கண்களை முடியுமானால் உங்க வலது கரத்தை உயர்த்தியவாறு இடது கரத்தை இருதயத்துல வைத்து, அப்பா யோராமா இருக்கக்கூடாது அப்பா, யோசபாத்தா என்ன மாத்துங்க. என் முகத்தை பார்த்துட்டு நீங்க விருப்பப்படாம போயிடக்கூடாது ஆண்டவரே. என் முகத்தை பார்த்து நீர் பிரியப்பட்டு ஆண்டவரே என் காரியங்களை சந்திப்பீராக. யோசபாத்தை போல நீர் என்னை வைத்த ஸ்தானத்துல உண்மையா இருக்க எனக்கு கிருபை தருவீராக. உபதேசத்தில் உறுதியா இருக்க கிருபை தருவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை அப்படியே செபிங்க பார்க்கலாம். யோசபாத்தே, நீ ஸ்டெடியா நிக்கிறேனா, நீ தேவ சமூகத்துல பிரியமா நிக்கிறேனா, உன்னை சார்ந்தவர்கள் காக்கப்படுவார்கள், உன்னை சார்ந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சரியாய் நின்றது நிமித்தமாய் லோத்து காக்கப்பட்டார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய தலைமுறைகளை கத்த தள்ளக்கூடாது. நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய தலைமுறைகளை கத்த ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, என் முகம் உமக்கு முன்பாக செம்மையானதா இருக்கட்டும், செம்மையானதா இருக்கட்டும் அப்பா. உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்கப்படும். உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காது. எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரை கத்தர் பலப்படுத்தும். கேட்ட வார்த்தையிலே சத்தியத்திற்கு இடம் கொடுத்து வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னும் எங்களை உருவாக்குவீராக. நீர் பிரியப்படுகிற பாத்திரமா எங்களை வணைந்து எங்களை நிறுத்தும்படி எங்களை ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய உபதேசத்தில் உறுதியாய் நிற்க, கிறிஸ்துவினுடையவர்களாய் தேசத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியா இருக்கட்டும். விசேஷமாய் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். எந்த தீங்கும் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் மூலமாக எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.